ஹலோ எவ்ரிவன், நான் விசார்வன். கிரேட் திங் டேக் டைம் சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய பேர் எக்ஸாம்பிளாக இருக்காங்க. அதில் ஒரு ஆள் கதை தான் இது. 1890 அமெரிக்காவில் ஒருத்தர் பிறகுறாரு. அவர் பிறந்து கொஞ்ச நாள் எங்கள் அப்பா இறந்துடுறாரு. எங்கள் அம்மா கூட வீட்டு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் வந்து இந்த பையனை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு. அதனால வெளியே வந்துட்டாரு. நிறைய ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணுறாரு. சின்ன வயசுலேருந்து நிறைய ஸ்டார்ட் அப் பிளான் பண்ணுறாரு. எல்லா ஸ்டார்ட் அப்லேயும் ஃபெயிலியர் ஆகிறாரு. ஃபெயிலியர் ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது நெவர் கிவ் அப்புங்கிற மோட்டிவேஷன் வச்சுக்கிறாரு. சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அந்த ஏஜ் ஆஃப் 19+ நினைக்கிறேன். அந்த டைம்லேயே கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணியும் அதுலேயும் பெரிய ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணுறாரு. ஏன்னா இப்படியே பிஸ்னஸ் பண்ணி லாஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்காக அவங்க கூட அந்த ஒய்ஃபை விட்டுட்டு போயிட்டாங்க. பட் அந்த டைம்லேயும் என்னால் முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ட் மட்டும்தான் வச்சுருந்தாரு. நிறையா ட்ரை பண்ணுறாரு. இதில் ரொம்ப வந்து டம்ட் ஆகி சூசைட் பண்ண போயிடலாம் அப்படிங்கிறப்போ அவர் ஏஜ் 60 கிட்டே வருது. அந்த டைமில் கவர்மெண்ட் சைட்லேருந்து பென்ஷன் மாதிரி ஒரு பணம் வருது. அந்த பணத்தை வந்து கடைசியாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு சின்ன வயசில் அவங்க அம்மா சொல்லி கொடுத்து சிக்கன் ரெசிபியை ட்ரை பண்ணி அதை வந்து எல்லா கடையும் கொடுக்குறாரு. என்னோடய ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லா கடையிலும் கொடுக்குறாரு. எந்த கடையுமே அக்செப்ட் பண்ணிக்கல. 999 கடைகிட்ட கொடுக்குறாரு. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. கடைசியாக ஒரு கடை வந்து இந்த ரெசிபி நல்லா இருக்குன்னு எடுத்துக்கிறாங்க. இன்றைக்கி அந்த கடையை தெரியாதாலே கிடையாது. அந்த கடை பேர் தான் KFC. அதை உருவாக்குன ஒரு பேர் தான் கொலனல் சாண்டர்ஸ். ஸோ நான் இந்த ஸ்டோரி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு புதுசாக முயற்சி எடுத்திருப்போம். அந்த முயற்சியில் ஏகப்பட்ட ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி அந்த இடத்துல டம்ட் ஆகிட்டோம். அப்படிங்கிறப்போ நம்ம உட்காந்துரும். அப்படிங்கிறப்போ அது ஏஜ் ஆஃப் ஒரு 15 to 18 வச்சுக்கோங்க. அந்த ஏஜ் வந்து 65+ ஏஜ் வரைக்கும் ஒரு ஸ்ட்ரகிளை மட்டும்தான் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அதில் வந்து அவர் லைஃப்பில் வந்து ஒரு சக்ஸஸ் சொல்லவே முடியாது. அந்த பாயிண்ட் ஆஃப்ல இருக்கும்போது அவர் ஒரு ஜெயிச்சதை தாண்டி அதுதான் நம்ம பெரிய விஷயமாக பார்க்கணும். ஏன்னா வந்து முயற்சிகள் தடுமாறலாம், விடாமுயற்சி எப்பவுமே தடுமாறக்கூடாது அப்படிங்கிற கிரேட் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஒரு எடுக்கிற முடிவு கரெக்டாக எடுக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். எடுக்கிற ஒரு டிசிஷன் கரெக்டாக எடுக்கணும். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணலாம். நீங்கள் KFC போனீங்கன்னா அந்த லோகோ பார்த்துருப்பீங்க. அவர் தான் இது. இதை பற்றி தெரியாதவங்க ஷேர் பண்ணுங்கள். இந்த KFCயோட கதையை வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நான் இந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னா, நெவர் கிவ் அப்புங்கிறது கிரேட் எக்ஸாம்பிளுக்காக தான் நான் இவரை சொல்கிறேன். ஸோ இந்த ஆட்டிடியூட் எல்லாத்துக்குமே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் வேணும் அப்படிங்கிறது தான் மெயின். ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும், ஒரு புது முயற்சியோட ட்ரை பண்ணுறாங்க எல்லாத்துக்கும் இந்த மைண்ட் செட் வேணும் அப்படிங்கிறத நான் வந்து எல்லாத்துக்குமே சொல்கிறேன். ஸோ இதை தெரியாதவங்க ஷேர் பண்ணுங்கள். டெய்லி வீடியோ பார்க்குறது என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.